சரி. வணக்கம். என்னோடய உண்மையான பேர் சீனிவாசன். எங்கள் குடும்பம் வந்து தமிழ்நாட்டில் வந்து குடந்தை என்ற ஊரில் மருத்துவர் தெருவு என்ற இடத்துல நான் பிறந்தேன் 1940. அதன் பிறகு அங்கே படித்து நிறையா செஞ்சு என்னுடைய குடும்பத்தில் வந்து மொத்தம் நாங்கள் 7 பேர். கிட்டத்தட்ட 2 அக்கா, 3 தங்கச்சி, ஒரு தம்பி. நான் 4வது பையன். நான் 3வது பையன். நான் மற்றவங்களாம் தங்கச்சி. மலேசியாவுக்கு நான் சிங்கப்பூருக்கு முதல் 1956 சிங்கப்பூருக்கு வந்தேன். சிங்கப்பூருக்கு வந்து இறங்கி அங்கே இருந்து கிட்டத்தட்ட வரும்போது நான் கப்பலில் வந்தது, ரஜுலா கப்பல். நான் வந்த கப்பல் தான் கடைசி. படிக்கிற மாணவனாக வந்ததுனால கடைசி அது. அப்போ காலில் அடிபட்டு போய் சிங்கப்பூரில் வந்து மாவு பேண்டேஜன் போட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் கஷ்டப்பட்டேன். அதன் பிறகு கிட்டத்தட்ட 56 கடைசியில் மலையாவுக்கு வந்துட்டேன். அப்போ மலையா சுதந்திரம் வாங்கலை. சிங்கப்பூர்லேருந்து கோலம்பூருக்கு ஜொகூருக்கு வரும்போது 9 வெள்ளி தான் வாங்கினான் டிக்கெட்டு. பாஸ்போர்ட்டு விசா இது ஒன்றும் கிடையாது. அங்கே வந்து தங்கிட்டு அதன் பிறகு கோலம்பூருக்கு வந்தோம். கோலம்பூருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஒரு எஸ்டேட்டில் போய் தங்க வச்சாங்க. அலுமினா எஸ்டேட்டுன்னு ஒன்று இருக்குது கோலஸ்லாங்கில், அங்கே தங்கியிருந்தேன். அதன் பிறகு 10 ரோட்டுக்கு தெரிஞ்சவங்க கடையில் எங்கள் அப்பா கொண்டு எங்கள் தங்க வச்சார். தோட்டத்தில் வேலைக்கு போனேன். இல்லை எங்கள் தகப்பனாருடைய சிறு வயசு பொடியும் அப்போ தோட்டத்தில் தங்க வச்சுட்டு நண்பர் கடைங்கிறதுனால தங்க வச்சுட்டு அவர் எங்கேயோ பிணைங்க பக்கம் போயிட்டார் ஒரு வேலையாக. அப்புறம் அது பிறகு நான் கோலம்பூருக்கு டவுனுக்கு வந்து இப்போ வந்து சர்க்கிள் ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது. அது வந்து அந்த இடம் கூட பேரை மறந்துட்டப்ப 10 ரோட்டுக்கு பின்பக்கம் அங்கே வந்து குடியிருந்தேன். அங்கே இருக்கும்போது தான் சுதந்திரம் கிடச்சிச்சு. அதன் பிறகு நான் வந்து அன்னைக்கு போனீங்களா? சுதந்திர அன்னைக்கு நான் வந்து மெர்டேக்கா ஸ்டேடியத்தில் இருந்து நானும் கொடி தூக்கிக்கிட்டு வந்து மெர்டேக்கான்னு கத்துனேன். இங்கே ஒரு அந்த கவர்னர் உட்காந்துருக்காரு, பக்கத்தில் துங்கு அப்துல் ரஹ்மான், அந்த வந்து அமைச்சர்கள், நம்ம சம்பந்தம் உட்காந்துருந்தார், மாணிக்க வாசகம் உட்காந்துருந்தார், இப்படி நிறையா பழைய ஐஜிலாம் உட்காந்துருந்தாங்க. அரசர்கள்லாம் வந்து வந்துருந்தாங்க. அப்போ தான் இவர் மெர்டேக்கான்னு சொன்னார். அந்த நேரம் நான் வந்து மெர்டேக்கா சேகத்தில் கொடி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். எல்லாரும் கொடி பிடிச்சிட்டு நானும் உட்காந்து பிடிச்சிட்டு 17 வயசு. அப்போ எவ்வளோ மக்கள் வந்திருப்பாங்க? கிட்டத்தட்ட ஃபுல்லாக நிறைஞ்சி போச்சு. அது கண்டு ஒரு 50,000 மக்கள் இருக்கும், குறையாத 50,000 பேருக்கு. சீனர்கள், தமிழர்கள் தான் அதிகம். மலைக்காரங்களும் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க, அவ்வளோதான். வேணா அந்த நேரம் மலைக்காரங்க வந்து டவுன் ஏரியாவில் இல்லை, போலீஸ்காரங்களாக இருந்தாங்க, காடி டிரைவராக இருந்தாங்க. இதுதான் மலைக்காரங்க. வியாபாரிகள்லாம் பார்க்க முடியாது. ஒரே ஒரு வியாபாரி மட்டும் இருந்தான். அதுவும் எங்கே மலை ஸ்ட்ரீட்டில் ஒரு கடை இருக்குது. அது இந்த ரோக்கு பயிரில் வைக்கிற மலாய்க்காரங்க. அந்த ஒரு கடை மட்டும்தான் மலைக்காரங்க அங்கே இருந்தது. மற்றதெல்லாம் கடையே இல்லை, வியாபாரியும் கிடையாது. அப்போ நான் இங்கே வந்த பிறகு அப்புறம் ஊரில் எங்கள் தகப்பனாரும் இங்கே வந்தார். அப்புறம் நான் வந்து ஐ ஸ்ட்ரீட்டில் கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் பல இடங்கள்ல இருந்துட்டேன். மலையாள கோந்தானுக்கு போனேன், பல இடங்கள்ல இருந்தேன். அப்புறம் அதன் பிறகு மருத்துவத்தை பழகினேன். எங்கள் பாரம்பரிய மருத்துவம், என் பாட்டம்பூட்டிலேருந்து எல்லாமே சித்த மருத்துவம் தான். எங்கள் தாத்தா இந்த சித்த மருத்துவத்துக்கு இங்கே வந்தது 1879 இங்கே வந்துட்டார். அவர் சித்த மருத்துவத்தில் பெரும் கடல். ஊர்லேயும் எங்கள் பரம்பரை எல்லாம் 28 தலைமுறையாக தஞ்சை அரண்மனையில் வைத்தியர்களாக இருந்தாங்க, சர்போஜி காலத்தில் கூட. ஆனால் அந்த வரலாற்றெல்லாம் இப்போ வந்து இல்லாமல் போய் அழிஞ்சு போனதுனால அதெல்லாம் வெளியே கொண்டு வர முடியல. அவங்களுடைய குறிப்புகள்லாம் காணப்போச்சு, அழிஞ்சு போச்சு. கொஞ்சம் குறிப்புகள் மட்டும் என்கிட்ட இருக்குது. ஆனால் என்கிட்ட இந்த பழங்கால ஓலைச்சுவடிகள், அந்த மருந்து நிற்கக்கூடிய திராசு, சில இந்த குப்பிகள், சில இந்த குகைகள் எல்லாம் நாங்கள் இன்னும் வச்சுருக்கோம். இருந்தாலும் சில இது அழிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட
28 தலைமுறையாக மருத்துவ தொழில்னால இந்த ஓலைச்சுவடிகள்லாம் 400 ஆண்டுக்கு மேலே உயிர் வாழாது. அது அப்படியே வந்து உளுத்து அப்படியே மாவாக போயிடும். அது ரெண்டாவது காப்பி எடுக்கும். அது வந்து காப்பி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி தான் தமிழ் இலக்கியங்களும் தமிழ் அந்த காலத்தில் ஓலைச்சுவடி காப்பி எழுதுனா திரும்பி எழுதணும். தமிழில் வந்து ஓலைச்சுவடி மட்டும் இல்லை, கல்வெட்டுகள் இருக்குது, செப்பேடுகள் இருக்குது. இப்படி 2 வகையான முறையில் எழுதி வச்சார்கள். ஆனால் கல்வெட்டு வந்து பெரும்பாலும் தஞ்சை அரண்மனையிலையும் பெரிய பெரிய கோயிலும் கொகையிலும் தான் இருக்கிற வழியாக தனியார்கள் யாரும் எழுதி வைக்கல. அப்படி தனியார்கள் வீட்டுக்கு வீடு கல்லை நட்டு கல்வெட்டு வச்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த கதிக்கு ஆளாக தேவையில்லை. இருந்தாலும் தமிழருடைய வரலாற்றை நோண்டி எடுக்கும்போது 60 நாட்டில் சென்று போய் அந்த நாட்டில் புதைப்பொருள் ஆராய்ச்சி செஞ்சால் தான் தமிழருடைய வரலாறு செய்ய முடியும். கல்வெட்டுங்களா? ஆமாம், கல்வெட்டுகள் இப்படி சிலைகள்லாம் எல்லாமே அவங்களுடைய வாழ்ந்த இதெல்லாம். ஆனாலும் இன்றைக்கி வந்து ஜாவாவில் இருக்க கல்வெட்டு முதல் பாண்டியனுடைய கால் கழுவிய இடம் நிலத்திருவி பாண்டியன் அவன் வந்து ஆண்ட இடம். அதெல்லாம் அது ஒரு வரலாறு இருக்க. நான் அந்த நாட்டுக்கு வந்த பிறகு மருத்துவ தொழில் ஆரம்பித்தேன். எங்களுடைய குடும்பம் எங்கள் பெரியப்பாவும் இங்கே மருத்துவ தொழில் தான் செஞ்சார். இது ஈப்பர் ரோட்டில் இருந்தார், இது கோலகான்சாரில் இருந்தார். எங்கள் மாமாவும் வைத்தியம் இருந்தாங்க, அவரும் கோலகான்சாரில் இருந்தவர். இப்படி நிறைய மலேசியா முழுக்கணும் அந்த காலத்தில் எங்கள் உறவினர்கள் தான் சித்த மருத்துவத்தில் பெரிய நிபுணராக இருந்தாங்க. எல்லாம் இது மூவாரில் உத்தண்டின்னு ஒருவர் பெரிய நிபுணர், அவரும் இறந்துட்டார். அதன் பிறகு ராவாங்க கணபதினு அவங்க அப்பா வந்தது கிட்டத்தட்ட ஒரு 240 ஆண்டுக்கு முந்தைய ராவாங்க வந்தாங்க. அவரும் சித்த மருத்துவம் தான். அப்போனா அவங்க மகளை போய் கல்யாணம் பண்ணேன் எங்கே கெர்லிங்கில். அதன் பிறகு அவர்கிட்ட சில இந்த முப்புங்கிற குறுமருந்தை பற்றி நுணுக்கங்களை அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். அது நான் செய்யாட்டினாலும் அப்படியே செஞ்சாலும் கூட போய் இந்தியாவில் போய் எல்லா பொருளும் எடுத்துகிட்டு வந்தால் கூட தப்பிதமாக போச்சு. அது ஆண்டவனுடைய உதவி இருந்தால் தான் அந்த முப்பு செய்ய முடியும். முப்பை விட்டால் முப்பு இல்லைன்னா முடியாது பாருங்க. முப்பை வந்து கொண்டு மூப்பை அகற்றலாம். இந்த இந்த முதுமையை வந்து அகற்றக்கூடியது முப்பு தான். மருந்துக்கு வந்து 3 மருந்து 3 நாள் என்பது முப்பு தான். முப்பு இல்லாத முடியாத பாறைன்னு சித்தர்கள் எழுதி வச்சுருக்காங்க. அந்த முப்பை பற்றி நுணுக்க தெரிஞ்சுக்கிட்டா போனோன்னே அவர் ஒரே ஒரு பார்த்தேன். மகளை கல்யாணம் பண்ண எல்லாம் சொல்லி கொடுத்துருவாருன்னு சொல்லி உடனே இங்கே ஒருத்தர் தெரிஞ்சவங்களை சொல்லி அனுப்பிவிட்டு எங்கள் பெரியப்பாவும் எங்கள் தகப்பனையும் அனுப்பிவிட்டேன். எங்கள் பெரியப்பாவும் எங்கள் மாமனாரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப நெருக்கமானவர்கள். அதனால் என்ன ஆச்சுன்னா ஒத்துக்கிட்டார் அவர். ஏன்னா பையன் வீட்டோடு வந்துடுவான், நம்மளுக்கு ஏதாவது ஒன்று என்ன தோளில் தூக்கி போட்டு போயிடுவான், இவன் தான் நல்ல மாப்பிள்ளை அப்படின்ட்டார். ஏன்னா மருத்துவம் எனக்கு தெரிஞ்சதுனால எனக்கு ஒரு வாய்ப்பாக போச்சு. அவர்கிட்ட போய் 10 வருஷம் இருந்தேன். 10 ஆண்டுகள் அங்கே இருந்து மருந்துகளை செய்கிறது, மருந்து அரைக்கிறது, புடம் போடுறது எல்லாமே அங்கே அதாவது சின்ன பிள்ளையிலே ஊரில் எங்கள் சித்தப்பா வீட்டில் இருக்கும்போதே மருத்துவத்தை கற்றுக்கிட்டேன். இந்த நாட்டில் வந்து நான் செய்யலை. எங்கள் மாமநாட்டை போன பிறகு தான் தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டார் வராதுன்னு ஒரு பழமொழி இருக்குது. யாரோ ஒருத்தங்க தொட்டு காட்டினா தான் அது வரும். அதனால தான் அவர்கிட்ட போய் தொட்டு காட்டிக்கிட்டதுனால அது வாய்ப்பாங்க. அப்புறம் பரஞ்சோதி மகன்ட்டு டீச்சர் வாங்கினேன் 76. அவர் தான் அழைச்சிட்டு போனார். பரஞ்சோதி மகன் சின்ன பிள்ளையே எனக்கு தெரியும் ஊர்லேயே. அவருக்கு மாணவனே எங்கள் சித்தப்பா தான். அப்புறம் அவர்கிட்ட டீச்சர் எடுத்தேன். சித்தப்பா பேர் அவர் பேர் கண்ணையா, அவர் துறவியாது. அவர் பரஞ்சோதி மகனும் முதல் சீடு நான் தான். அவர் பரஞ்சோதி வந்து பர்மாவிலேருந்து அகதியாக தமிழ்நாட்டுக்கு வந்தார். தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவருடைய மொழி வந்து பட்டாணி மொழி, தமிழே தெரியாது. என்னப்பா அவன் ஜவாப் சொல்ல ஜவாப்புன்னு தான் பேசுவார். ஆனால் நல்ல ரொம்ப நேர்மையான மன ஒப்பிய மனுஷன். அதாவது யாருக்கு என்ன கேட்குறாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டார். அவ்வளோ தயாளக்கணும் அந்த பரஞ்சோதி மகனுக்கு. அவர் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் அவர்கிட்ட உள்ள ஒரு தன்மை நீங்கள் யார்ட்டையும் பார்க்க முடியாது. முஸ்லீம் தான். தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் அதாவது யோகத்துறைக்கு போயிட்டாருன்னா சமயங்கள் அவங்கள கட்டுப்படாது. சமயம் வந்து எதுக்கு? நல்லொழுக்கம் கட்ட ஒழுங்குக்கு மட்டும்தான், வேறு எதுக்கும் அது உதவாது. அது சரிங்களா? உலகத்தில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் மட்டும் 150 சமயம் இருந்துச்சு ஒரு காலத்தில். திருமூலர் காலத்தில் 150 சமயம் இருந்திருக்கு. எல்லாம் அழிஞ்சு எல்லாம் அழிஞ்சு போய் எல்லா சமயங்களும் எதுக்கு? நல்ல ஒழுக்கம் கட்டு ஒழுங்குக்காக தானே. அதாவது இப்போ நீங்கள் வந்து சகோதரி,
என் மனைவியும் வந்து பெண்ணு தான், நீங்களும் பெண்ணு தான், 2 பேரும் ஒன்றா வச்சு பார்க்க முடியுமா? அதுக்கு தான் சமயம். சமயம் வந்து ஒரு எல்லை, ஒரு ஒரு எல்லை கல் போல். இதுதான் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது, அதுதான் சமயம். வாழ்க்கை கட்டுப்பாடு. அதாவது வாழ்க்கை நெறிய சொல்லி கொடுக்கறது தான் சமயம். ஆனால் சமயத்தை வச்சுட்டு நம்ம வந்து உலகம் முழுக்க சுற்றுறதுன்னா அது சரி வராது. சமயத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, சமயத்தை வச்சு பெரிய இதாக செய்யக்கூடாது. சமயம் நல்லொழுக்கம் கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் சமயம் என்பது கட்டொழுங்கு, நல்லொழுக்கம் கட்டொழுங்குக்காக தான் உருவாக்குனது பெரியவர்கள். வேறு எதுக்கும் அது பிரயோஜனப்படாது. சமய சண்டை உலகம் முழுக்கன்னு பார்த்தீங்களா? அன்றைக்கி தியாகராஜ பாவத்தர் பாடினார், அழகாக பாடி வச்சுருக்காரு. இன்றைக்கி அது இன்றைக்கி உதவும் அந்த பாட்டல். 50 ஆண்டுக்கு முந்தைய பாடின பாடல் இன்றைக்கி உதவுது. அது எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி அந்த பாட்டு இங்கே வச்சுருக்கேன், அதில் இருக்கேன். ஆக மானிட பிறப்பு வந்து நன்மைக்காக பிறந்தது. புத்தனை பாரு, அவன் எவ்வளோ மானிட பிறந்தாலும் அவன் எவ்வளோ ஒழுக்கம் உள்ளவர். இப்படி இருக்க வந்து இதாக போச்சே, வாழ்க்கையே வீணாக போயிடுச்சே அப்படின்னு அழுகுறாரு. அந்த காலத்தில் 50 வருஷத்துக்கு பாடின பாட்டுக்கு இன்றைய உலகத்துக்கு அது பொருந்து வருது. எங்கே பார்த்தாலும் அடிச்சுக்கிறாங்களே சண்டை, மத சண்டைனால தான் அது மாதிரி. அது ஒரு போகட்டும். அப்போ இந்த நாட்டுக்கு வந்தேன். ஊரில் எனக்கு 7 அக்கா தங்கச்சியும் கட்டி கொடுத்தாச்சு. நான் தாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். நான் என்னோடய ஒரு சொந்த உழைப்பை தான் பணத்தை அனுப்பி நான் உழைச்சி அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்து, அதன் பிறகு தான் கடைசியில் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வயசு திருமணம் செய்யும்போது 37 வயசு, 37 வயசு. 37 வயசு. அதனால தான் என் மனைவி எனக்கு வந்து இவ்வளோ வயசாகி மனைவிக்கு 54 வயசு, எனக்கு 74 வயசு. எவ்வளோ வந்து வேறுபாடுகள் இருக்கு பாருங்க. ஆனாலும் எனக்கு இப்போ வந்து 10 பேரம்பத்திகள் இருக்காங்க. பேரம்பத்திகள் கொஞ்சம் லேட்டாக தான். ஆனால் என் அக்கா தங்கச்சி எல்லாம் நிறைய பேரம்பத்தி எடுத்துட்டாங்க. மனைவி பேர் உமாதேவி. 1976 நான் திருமணம் பண்ணது. என் மனைவி பேர் உமாதேவி. 5 குழந்தைகள் பிறந்துச்சு. முதல் பிள்ளை ராதாமணி, 2வது பிள்ளை ஜோதிமணி, 3வது பையன் ஞானசேகரன், 4வது ஆனந்தகுமாரன் அம்மனு பையன், கடைசி 5வது பெண்ணு அருள் செல்வி. பெண்களை கட்டி கொடுத்தாச்சு. ஒரு பையனும் கல்யாணம் பண்ணிட்டான். மொத்தம் 10 பேர பேத்திகள் இருக்காங்க. கடைசி பையன் இன்னும் திருமணம் செய்யலை. அவன் பேர் ஆனந்தகுமாரன். அவன் வந்து இந்த பழைய இரும்பெல்லாம் வாங்கி விற்றுக்கிட்டு இருக்கான், அவனுடைய தொழில். நான் இன்னமும் வந்து இடையில எனக்கு உடல் அழிஞ்சு போனதுனால. சித்த தொழிலில் எப்படி வந்தீங்க? சித்த தொழில் வந்து எங்கள் பாரம்பரிய தொழில். அது மாமனாருக்கு முந்தி எங்கள் தாத்தா, எங்கள் பாட்டனுங்க, எங்கள் அம்மாவோடைய அப்பா அம்மா, எங்கள் தாயார் வந்து பிள்ளை மருத்துவம் பார்ப்பாங்க, பாட்டியும் பிள்ளை மருத்துவம் பார்ப்பாங்க. நான் இருந்தது எங்கள் சித்தப்பா வீட்டில். அவரும் வைத்தியம் தான். நான் அங்கே போய் எனக்கு அங்கே விவசாயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன், வைத்தியத்தையும் அங்கே தான் போய் தெரிஞ்சுக்கிட்டேன். ஊருக்கு குடந்தை, தஞ்சை ஜில்லாவின் குடந்தை. நான் போய் என்னை வீட்டை விட்டு நாடு கடத்திட்டாங்க எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு. வெளக்குடின்னு சொல்லி அது திருதப்பட்டிக்கிட்ட ஒரு இடம் இருக்குது, அங்கே அனுப்பிட்டாங்க. அங்கே அவர் எனக்கு வந்து வைத்தியம்தான் கற்றுக் கொடுத்தாரு. இது செம்பு பஸ்பம் பண்ணுறது, தாமரை பஸ்பம், இது சிலாசத்து பஸ்பம், ரசபஸ்பம், இப்படி பெரிய மருந்துகளாக தான் செஞ்சார். அப்போயே எனக்கு வந்து ரொம்ப தெளிவாக தெரியும் அந்த மருந்துகள். நான் தான் அரைக்கணும், நான் தான் கொகை செய்யணும், நான் தான் படம் போடணும், நான் தான் திருப்பி அரைக்கணும். அவர் ஒன்றுமே செய்ய மாட்டார், எல்லாம் என்னட்டே படிச்சுடுவார். வாய் வந்து போவோம், மூஞ்சி வீங்கி போவோம். சேங்கோட்டையில் குழி தையில் இறக்க சொல்லுவார். நான் போய் அங்கே நின்று அந்த ஆவி போட்டு தலை உழப்பசாச்சு. அதுக்கெல்லாம் வந்து முறிவு மருந்துகள்லாம் சொல்லி கொடுத்தாரு. அங்கே தான் நான் மலேசியாவுக்கு வந்து கூட ஒரு 10 வருஷம் 10-20 வருஷம் படித்த. அப்புறம் அதன் பிறகு நான் வந்து ஊரில் படித்தேன். போய் ஊரில் வந்து 2 இடத்துல கோர்ஸ் எடுத்து படித்தேன். மதுரையில் படித்தேன், அடுத்து சென்னையில் படித்தேன். அப்புறம் நான் திருப்பி மதுரையில் ஹோமியோபதி படித்தேன் வேறு. அப்புறம் இது வெஸ்டர்ன் மெடிசன் படித்தேன், அலோபதி படித்தேன். இந்த நாட்டில் அதை பயன்படுத்துறதில்ல, அது தூக்கி போட்டேன் வேணான்னு. ஆனால் வெஸ்டர்ன் மெடிசன் நான் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. சித்தத்திலே சுத்தமாக. ஏன்னா சித்த மருத்துவத்தில் 4448 நோய்க்கு மருந்து இருக்குது. சித்தர்கள் வகுத்து வச்சுட்டாங்க, அந்த பூமியில் இவ்வளோ தான் நோய் இருக்குதுன்னு. இதில் 4400 நோயை வந்து மாந்தனுக்கும் 4400 மாந்தனுக்கும் 40 வந்து மிருகங்களுக்கு.
எப்படின்னா ஆதியில் வந்து அரசர்கள் யானை குதிரை மாடெல்லாம் வளர்த்தார்கள். அதுக்கு வர்ற நோய்க்கு ஒரு வாகனமே எழுதி வச்சுருக்காங்க. யானை வாகனம், குதிரை வாகனம், மாட்டு வாகனம்னு தமிழில் இருக்குது. அதுக்கு 440 வகையான நோய் அதுக்கு வருது. அதுக்கு மருந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த மனிதனுக்கு மாந்தனுக்கு வர்றது 4400 நோய் தான் இந்த பூமி. இதுக்கு மேலே ஒரு நோயும் கிடையாது. சித்தர்கள் அன்றைக்கு வகுத்தது தான் இன்றைக்கும் இருக்குது. ஆனால் வெஸ்டர்ன் மெடிசன் சொல்லக்கூடிய ஆங்கில வைத்தியர்கள் வந்து புது புது பேராக கொண்டாந்து புகுத்துறாங்க. காரணம் இந்த எல்லாம் லட்டினுடைய கிரிக்கியோடைய பேரை கொண்டாந்து புகுத்துறதுனால புதுசு புதுசாக பேரை சொல்கிறாங்க. ஆனால் பழைய நோய் தான். இப்போ இந்த டிங்கி இருக்க அது ரொம்ப ஈஸியாக குணமாக்கலாம், அதுக்கு பயப்பட தேவையில்லை. ஆனால் அதுக்கு தமிழில் வந்து இரத்த முறிவு காய்ச்சல் 64 காய்ச்சல் சித்தர் எழுதியிருக்காங்க. அதில் இந்த டிங்கி என்பது இரத்தத்தை முறிக்கக்கூடிய காய்ச்சல். அதுக்கு ஊர்லேருந்து நிறைய ஒரு புல் மாதிரி ஒரு புல் ஒன்று வருது, ஊர்லேருந்து அதிகமாக இருக்காது. அந்த புல் இன்னும் சில ஜாமானை பார்த்து அவிச்சு தண்ணி குடித்தாவே காணப்படும். அதாவது அதுக்கு பயப்பட தேவையில்லை. அடுத்து நீங்கள் உங்களோட இந்த சித்தத்துறையில் நீங்கள் விரும்பி ஆய்வு பண்ணினதில் வெற்றிகரமாக நடந்தது என்ன, எந்த சித்தர்? அதாவது 3 பார்க்கின்சன், அதாவது கை நடுக்கும் கால் நடுக்கும் தடல் நடுக்கும் உள்ளவர்களுக்கு ரொம்ப ஆய்வு பண்ணி ஒரு மருந்து கண்டுபிடிச்சான். அந்த மருந்தை கண்டுபிடிச்சி இதே பெட்டாலிஞ்சாவில் 3 பேருக்கு கொடுத்தேன். சுத்தமாக நல்லா நோய் போய் திருமணம் செய்ய ஆண்மையை கூடி போய் திருமணம் செய்கிறதுக்கு இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கிட்டத்தட்ட 70 வயசு, பிள்ளைங்க எல்லாம் மேல்நாட்டில் இருக்காங்க. அவருக்கு மனைவியும் இறந்து போச்சு, வீடு வாசல் சொத்தெல்லாம் இருக்குது. இப்போ திருப்பி ஒரு கல்யாணம் பண்ணிட்டார். காரணம் நான் கொடுத்த மருந்து அவரை வந்து ஒரு வாலிபன் ஆக்கிட்டேன். அந்த பார்க்கின்சனும் காண போச்சு. ரொம்ப சிறப்பான மருந்து அந்த பார்க்கின்சனுக்கு. அந்த ஒரே மருந்து தான், நிறைய மருந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒரு மருந்து அது ஒரு நெய் தான், ஃபுட் சப்ளிமெண்ட்டு. பார்க்க போனால் சாப்பாட்டில் சோத்தில் போட்டு சாப்பிட்றது தான். ஆனால் அது வந்து நரம்பு தெரியல. என்ன சொல்கிறது, நான் உண்ட எண்ணெய் எதில் நாட்டில் சொன்னேன் நரம்பெருகி பழம் உண்டாகுங்கிறாரு யாக்கோப்பு கல்லாட்டத்தில் தான் இது இருக்குது இந்த ரகசியம். வேறு எதுலேயும் பார்க்க முடியாது. யாக்கோப்பு என்பதை வந்து ராமதேவர், அவர் வந்து மக்காவுக்கு போய் ரசூல் நபி காலத்தில் அங்கே போய் இவரை சுண்ணத்து பண்ணி இவரை வந்து யாக்கோப்பு அவர் ஒரு நபியாக ஆக்கிட்டாங்க. இவர் பேர் ராமதேவர். அந்த 700ன்னு எழுதுக்க வைத்திய சிந்தாமணி, அதில் இந்த ரகசியம் இருக்குது. இந்த பார்க்கின்சனுக்கு உள்ள கை நடுக்கம் கால் நடுக்கம் உள்ள நெய்யை சொல்கிறார். அது நெய்யாகவே சொல்கிறார். என்ன ஒன்று, ஆட்டுக்கொழுப்பில் செய்யணும். ஆட்டுக்கொழுப்பை வாங்கிட்டு வந்து அது பக்குவம் பண்ணி அது வந்து ஒரு சீஸ் மாதிரி ஆக்கிவிடுவாங்க. அப்புறம் அதில் கொழுப்பே இருக்காது, உடலும் இருக்காது, நரம்பு இறுகி பலம், சரியான பலம் உண்டாயிடும், நடுக்கமே இருக்காது உடலில், எல்லாமே காணப்படும். அவன் வாலிபன் ஆகிடுவான். மூஞ்செல்லாம் சின்ன ஒரு பாலகன் மாதிரி ஆகிடுது முகம். அது திருப்பி செய்ய பண்ண இப்போ ஒருத்தருக்கு தேவைப்படுது, ஒரு சாமியாருக்கு. உங்களோட கையிருப்பில் எத்தனை விதமான புத்தகங்கள் இருக்குது, எவ்வளோ புத்தகங்கள் இருக்குது, ஓலைச்சுவடி? என்கிட்ட ஓலைச்சுவடிகள்லாம் ஒரு 10க்கு மேலே வச்சுருந்தேன். அதை வந்து ஊருக்கு திருப்பி அனுப்பி அங்கே ஊரில் உள்ளவங்களுக்கு கொடுத்தாச்சு. இங்கே இருக்கிறது வந்து மாந்திரிக கட்டு தான் வச்சுருக்கேன். அடுத்து வந்து பெரிய கட்டு ஒன்று வச்சுருந்தேன், கம்பராமாயணம். நான் அது வந்து தவறாக ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது வந்து கிட்டத்தட்ட அது வைத்திய கட்டுன்னு நினச்சி எடுத்துகிட்டு வந்ததுனால இங்கே வந்து படித்து பார்க்கும்போது ராமாயணம் அது யூனிவர்சிட்டி மலையாவில் தமிழ் பகுதிக்கு கொடுத்துருக்காங்க அந்த மாணவர்கள் படிக்கிறதுக்காக. 1 வருஷம் கொடுத்தாங்க ஒப்பந்தம் பண்ணி. இப்போ 2-3 வருஷம் ஆகுது, இன்னும் போய் வாங்கலை. அதை மற்ற ஓலைச்சுவடிகள்லாம் ஊரில் கிடக்கு நிறையா. எங்கள் சித்தப்பா வீட்டில் இருக்குது, எங்கள் பெரியப்பா வீட்டில் கிடக்கு. நான் அதான் போய் எடுத்துகிட்டு வரல. அதான் பாதுகாக்கிறதுனா ரொம்ப சிரமமான வழி. என்கிட்ட இருக்கிற நூல்கள் வந்து 45,000 நூல்கள் வச்சுருக்கேன். என்கிட்ட வந்து 1/6/2 1906, 1912, 1800 சொச்சம், 1801, 779 இப்படி உள்ள புத்தகங்கள்லாம் இருக்குது. பொழுதுபோக்க எனக்கு படிக்கிறது தான் பொழுதுபோக்கு. ஸ்டாம்ப் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு 1 மில்லியன் ஸ்டாம்புக்கு மேலே கலெக்ஷன் பண்ணேன். எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து உலக காசுகள், உலக ஸ்டாம்புகள்லாம் கலெக்ஷன் பண்ணேன். அதில் பாதி கொடுத்தாச்சு. இன்னும் நினைக்கிறேன் ஒரு 1 லட்சம் ஸ்டாம்பு இருக்குது.
அது யாரும் வாங்குறதுக்கு இப்போ தான் ஸ்டாம்ப் கலெக்ஷனே காணுமே, அதனால் அப்படியே போட்டு வச்சுருக்கேன். சரி. பழங்காலத்து காசெல்லாம் சில காசெல்லாம் கொடுத்துட்டேன், சில காசுகள் வச்சுருக்கேன். உங்களோட குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு ஆமாம், உங்களோட மருத்துவம் செஞ்சுருக்கேன். இப்போ கடுமையான சட்டமாக இருக்குது, அரசாங்க சட்டம். சொல்லுங்கள். அதான் இடம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இடம் பார்த்து மறுபடி ஒரு மருந்தகத்தை திறக்கணும். நீங்கள் நோய்வாய்ப்பட்டும் அதை மீறி வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். நோயினா மரண நோய், செத்துட்ட என்ன சொல்ல மாட்டேன். திருப்பி இந்த ஹரேராம ஹரேகிருஷ்ணாவுக்கு வந்து அவங்களுக்கு வைத்தியம் பார்த்தேன். அடிக்கடி வந்து எங்கே போகிறதுன்னா டெல்லிக்கு, ஒரிசா, டெல்லி, பிருந்தாவனம் இங்கெல்லாம் போகிறது. போயிட்டு வந்தோடனே இங்கே வந்து வீட்டுக்கு வந்தோடனே கோமா ஆகிட்டேன். ஒரு 20 தடவை போயிருப்பேன். அந்த குளிர் என்னை வந்து பாய்ச்சிட்டு புரோஸ்டேட் வீங்கி போய், அதாவது சுக்கின்னு சொல்கிறது தமிழில், அது வீங்கி போய் அடுத்து கிட்னி வீங்கி போச்சு. வீட்டுக்கு வந்தோடனே கோமா ஆனோடனே கொண்டு போய் சுங்கப்புள்ள ஆஸ்பத்திரி போட்டால் அவன் செத்து போயிட்டாருன்ட்டாங்க. அதன் பிறகு ரத்தத்தை எடுத்து பார்த்துட்டு, ஐயோ இனிப்பு இல்லை ரத்தத்தில் அப்படின்னு இனிப்பு இதை ஏற்றி பார்த்தோன்னா அப்போ தான் முழிச்சு பார்த்தேன். நான் முழிச்சு பார்த்தோன்னா அப்புறம் கொண்டு போய் சிலையம்பர் ஆஸ்பத்திரி போட்டாங்க. அப்புறம் டீப்பு போட்டு விட்டான், அதாவது டீப்பு போட்டான். போட்டுட்டு அப்புறம் 1 வருஷம் எழுத்து அழைஞ்சிக்கிட்டு தெரிஞ்சேன். அதன் பிறகு ப்ரோஸ்டேட் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அப்புறம் கிட்னிக்கு டயாலிசிஸ் போக வேண்டியதாக போச்சு. இப்போ அது வந்து குறைஞ்சிட்டு வருது. மருந்து செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சொந்தமாக. டயாலிசிஸ் போகிறேன், இருந்தாலும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அது குறைஞ்சி நல்லா வந்துடணும் ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. அப்படி இருந்துச்சுன்னா ஒரு பெரிய இது மருந்தகத்தை எங்கேயாச்சும் திறந்து மக்களுக்கு சேவை செய்யணும் உங்களுக்கு ஆசை இருக்குது. நிறையா நீங்கள் யாருக்கும் சொல்லிக் கொடுக்கலையா? ஒரு 400க்கு மேற்பட்டவங்க சொல்லிக் கொடுத்தாங்க மலேசியாவில். ரொம்ப பேர் இருக்காங்க. யூனிவர்சிட்டி பையனுங்கெல்லாம் என்கிட்ட படிச்சுட்டு போய் பிஹெச்டி எடுத்திருக்காங்க. ராஜேந்திரன் சோழன் ஒரு பையன், அவர் என்ன சரவணன் ஒரு பையன், இப்படி நிறையா இருக்காங்க. என்கிட்ட படித்தவர்கள் நிறையா இருக்காங்க. யாரும் சித்த மருத்துவத்தில் ஒரு கிளினிக்கோ ஏதோ இல்லை, இன்னும் திறக்கலை. காரணம் படித்தாங்க, இப்போ கூட படிக்கிறதுக்கு கேட்குறாங்க ரொம்ப பேர். இருந்தாலும் வசதி பத்தலை. வசதி எப்படி சொல்லிக் கொடுக்குறது? இடம் வேணும். நான் கோர்ஸ்லாம் தயார் பண்ணி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு கோர்ஸ் வேணால் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா பாடமும் தயார் பண்ணி வச்சுருக்கேன். இடம் பொருள் ஏவல்னு சொல்கிற மாதிரி இடம் இல்லை, தோதாரம் இல்லை. இப்போ ஒருத்தர் வந்து கூப்பிட்டு போனார் சேலத்துக்கு, இடம் இங்கே இருக்குது அங்கே இருக்குது, ஒரு மேஜையை போட்டு தரேன், ஒரு கண்ணாடி இது போட்டு தரேன், நாக்காளியா அப்படின்னாரு. பார்ப்போங்க அப்படின்ட்டு வந்துட்டேன். இப்படி இடம் நம்மளுக்கு சொந்தமாக சொல்லுவாங்களே, எலி வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கணும்னு, சொந்தமாக வர இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். தீவிரமாக மக்களுக்கு நல்ல நோய்களை போக்கலாம். அதாவது வந்த நோயை போக்கி இனி வராமல் இருக்க தான் சித்த மருத்துவம். திருப்பி சாப்பிட்டுட்டு வந்துக்கிட்டே இருக்கிற நோயெல்லாம் சித்த மருத்துவத்தில். மற்ற மருந்துகள் மாதிரி சாப்பிட்ட பிறகு போயிடும், அப்புறம் திருப்பி வந்துடும். ஆனால் சித்த மருத்துவம் அப்படி இல்லை, வந்த நோயை போக்கு இனி வராமல் இருக்க தான். அதனால சித்த மருத்துவத்துடைய ஆழம் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்குது. அது காரணம் நாங்கள் பரம்பரையாக இருக்கிறதுனால எங்களுக்கு சில அடிப்படை நுணுக்கங்களை தாண்டி இப்போ மேலான நுணுக்கங்கள்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் சித்தர்கள் நிறையா இருந்தாங்க. என் பெரியப்பா ஒரு சித்தர், எங்கள் மாமனார் ஒரு சித்தர், ஊரில் எங்கள் வந்து தாய் மாமா ஒரு சித்தர், அவங்கெல்லாம் வந்து அதுலேயே ஊறி போனவர்கள். அதனால தான் எங்களுக்கு வந்து சில மற்றவங்களுக்கு தெரியாத சில நுணுக்கங்கள்லாம் எனக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. மாமனார் வந்து கணபதிங்களா? அவர் பேர் கணபதி. அவர் வந்து ஜீவசமாதி ரவாங்களை அடக்கம் வைக்கிறாரு. 14 வருஷம். அது ஒரு பெண்ணு சமாதி வந்து என்பது ஒரு பெண்ணு வந்து கர்ப்பத்தை தாங்கிறது வந்து 10 மாதம்தான். ஆனால் ஒரு யோகி வந்து 14 வருஷம் தாங்கணும் அந்த கர்ப்பத்தை. அப்போ தான் அந்த யோக சமாதிக்கு போக முடியும். அது பேர் கேவல கும்பம்னு ஒரு பேர் உண்டு. இந்த சமாதி யோக முறை வந்து திருமூலர் காலத்திலேருந்து ஏற்பட்டது. சித்தர்கள் எல்லா சித்தர்களும் சமாதி தான். ஆனால் அவர்கள் சமாதி ஆகி மேலுக்கு வந்துடுவாங்க. ஆனாலும் ஜீவசமாதி என்பது யாரோ ஒருத்தங்களுக்கு தான் அது கிட்டும். காரணம் வந்து அவ்வளவு வேதனைகள் அதில் இருக்குது, தாங்க முடியாத வேதனை. ஆமாம், அது நம்ம உதவி செய்யணும் அவங்களுக்கு. சிறுநீர் கழிய முடியாது. சந்திர அதாவது சூரிய கலையில் தான் அவங்க மலம் கழிக்க முடியும், சந்திரக்கலையில் தான் அவங்க இதை நீர் விட முடியும். சுழிமனையில் உட்காந்துட்டு தியானத்திலே இருப்பாங்க. 2 பக்கமும் காற்று ஓடும்போது சுழிமனை ஆடும். அப்போ அவங்க உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அவங்க சமாதியில் இருக்க முடியும். இப்படி அந்த சமாதி யோகம் வந்து 64 யோகத்தில் கடைசி இதுதான் சமாதி தான். சமாதி என்பது என்னன்னா இனி பிறக்காமல் இருக்க மானிட பிறவி. ஆமாம், மனித வந்து கோடி கோடி ஜென்மாக்கள் உண்டு.
எத்தனையோ கோடி ஜென்மாவில் பிறந்து வரான். யோகியாவது எத்தனையோ கோடி ஜென்மா பிறந்து வந்து தான் அவன் யோகி அடையிறான். எல்லாருக்கும் அந்த யோக நிலை வராது. வரும் தியானம்லாம் செய்யலாம். பரஞ்சோதி மகன் சொல்கிறது தியான முறைகள், சமாதி யோகம் இல்லை. இன்னும் சில ஞானிகள்லாம் மலேசியாவில் இருக்காங்க, வேதாந்திகள்லாம் இருக்காங்க. அவங்க அந்த யோகம் இந்த யோகம் சொல்கிறாங்க. அது உடல் பயிற்சி வேறு யோகங்கள் இருக்குது. சாதாரண 7 நிலை யோகங்கள் இருக்குது. தியானங்கள் சொல்லி தராங்க ரொம்ப இடங்களில். அதெல்லாம் வந்து முதல் படி. வீட்டுக்கு முதல் வாசல் இருக்குல்ல, அது போல் அது. இதுக்கு மேலே 7 வாசல் இருக்குது. அது தாண்டதே பிறப்பு. எவன் வருவான் அந்த பிறப்பில் பிறந்தானே அவன் தான் தாண்ட முடியும், எல்லாம் தாண்ட முடியாது. அதுக்கு ஜீவசமாதின்னு பேர். அதை ஏன் அடைகிறாங்கன்னா, ஒரு யார் சொல்கிறாரு, கைவலி சுவாமிகள், இவன் அதிகாரியானும் இந்திரியங்களாலும் பஞ்சபூத பௌதிகங்களாலும் இவனுக்கு அதிகாரம் இருக்கா அது கற்றுக்கொள்ள அப்படிங்கிறாரு. அதிகாரம் இருந்தால் தான் அவன் கைப்பற்ற முடியும். பற்றுக்க பற்றுக்கன்னு திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி ஒரு இதை வந்து தெரிஞ்சு கொள்வது வந்து தக்க குரு இருக்கணும். படிப்படியாக அந்த நிலைக்கு வரணும். தக்க குரு இருந்தால் பிறவி கடலை கடந்துடலாம். பிறப்பை வந்து அறுத்து எழுதலாம். சித்தர்களுடைய இது வேறு மாதிரி. அவங்க காய்கல்பத்துக்கு போயிட்டாங்க. இந்த சமாதி வந்து அது கீழே முதல் படி. இதுக்கு மேலே தான் அப்புறம் போகணும் படிப்படியாக. பத்திரிக்கையில் படி ஏறுறோம்ல, அது மாதிரி 27 படி ஏறி போனால் தான் சாமி தரிசனம் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இதுவும் நிறையா இருக்குது. ரொம்ப தூரம் போகணும். அது காரணம் மனித வாழ்க்கை வந்து அந்த மாதிரி முடிவே இல்லாதது. மனிதனுடைய அந்த இது இருக்குங்களே, யோக நிலையும் செய்ய எதுவும் முடியும். ஆனால் சமாதிகள் இருந்து வெளியே கூட வரலாம். அப்படி ஒரு சமாதிகள்லாம் இருக்குது. ஆனால் எங்களுடைய குருவாக மாமனார் செஞ்ச அந்த ஜீவசமாதி வந்து மலேசியாவிலேருந்து 2 பேர் 1 பேர் தான் இருக்காங்க, ரொம்ப பேர் இல்லை. ஆனால் அது வந்து கொஞ்சம் வேறுபட்டு நிற்கிற முறையில் உள்ளது. இதுக்கு வந்து ஒருவேளை சாப்பாடு தான். இவரோட சமாதி எங்கே இருக்குது சொன்னீங்க? ரவாங்கில் 10 பிளாஸ்ன்னு 16ஆவது மைல் இருக்குது. அங்கே தான் சமாதி பண்ணிருக்கோம். சுருக்காட்டில் தான் சமாதி பண்ணிருக்கோம். இடம் கிடைக்கல. அதனால் அங்கே பண்ணிவிட்டு 9ஆம் மாதம் 2ஆம் தேதி முடிஞ்சிச்சு அவருக்கு. அவருடைய இது இருக்காங்க. இது அழகாக எல்லாம் செய்து வச்சுருக்கோம். 10-20,000 வெள்ளி செலவு பண்ணி யாரும் பார்க்கறதுக்கு இல்லை. அங்கே சுருக்காடு தானே அந்த இடம். சாலைகள் வரப்போகுது மேலே, அது ஒதுக்கிட்டாங்க அந்த இடத்த. அவங்களும் பக்கத்தில் இடக்குமே இருக்காங்க. அவங்க வந்து டீச்சர், அதாவது அவங்க தியானம் தன் கணவன்ட்டே அவங்க குருப்பட்ட வாங்கினாங்க. அவங்கள்ட்ட 10 வருஷம் அங்கேயே இருந்ததுனால அவங்க கணவன்ட்டே அவங்க தான் அவங்க எனக்கு. ஆமாம், எனக்கு குரு வந்து தியான முறையில் பரஞ்சோதி மகான். வைத்தியம் வாதம் இது மாதிரி யோக நிறை அப்படின்னு சொன்னால் அது வந்து எங்கள் மாமனார். வணங்குறது நான் வந்து வாழையை தான் வணங்குறேன், வேறு எதையுமே நான் வணங்குறது. அந்த வாழாம்பிக்கைன்னு சொல்லக்கூடிய சித்தர்கள் சொல்கிறாங்களா, அந்த வாழையை அவங்களுக்கு 16 வயசு தான். அவங்க தான் இந்த புவனங்களையும் உலகத்தில் உள்ள உயிர்களும் படைத்ததாக சொல்லப்படுது. அது உண்மையா பொய்யா என்பது ஞானிகளுக்கு தான் தெரியாது. நம்ம வந்து சாதாரண மக்கள், பாமர மக்கள். உங்களுக்கு எத்தனை வயசு ஆகும்? எனக்கு 74 வயசு. எதுவும் பொன்மொழிகள் இருக்கா உங்களோட? பொன்மொழிகள்? என்னுடைய பொன்மொழிகள்லாம் ஒன்றும் இல்லை, கவிதைகள்லாம் எழுதுவேன். அதெல்லாம் இல்லை. அதான் என்னுடைய இது. ஏதாவது இந்த வைத்தியத்தை சாதனை செய்யணும்னு ஒரு ஆசை. இது எனக்கு உலக பரிசே வாங்கணும்னு ஒரு கண்டுபிடிப்பு இருந்துச்சு. எல்லா மாநாட்டு அரசாங்கத்துடைய அத்தனை செமினாருக்கும் கலந்துக்கிட்டேன். இவ்வளோ சர்டிஃபிகேட் இருக்கு. இல்லை, அரசாங்கம் உதவி இல்லை. தனியார் யாரும் உதவி செய்றாங்களா? இருக்காங்க, ஏதோ ஆசைகள் இருக்குங்களா உங்களுக்கு? அதாவது இன்னும் ஏதாவது இந்த சித்தத்துக்காக ஏதாவது? ஆமாம், சாதனை செய்யணும்னு ஒரு ஆசை. ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு மாணவருக்கு வந்து பாடங்கள் நடத்துறதுக்காக ஒரு நல்ல ஒரு வைத்திய பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தணும். ஸ்தாபனத்தை ஏற்படுத்தி நல்ல முறையில் மாணவர்கள் படித்த மாணவர்களுக்கு இதை உபதேசம் பண்ணணும். அதோட அவங்களுக்கு வந்து செய்முறையோட, சும்மா பாடத்தை மட்டும் கொடுத்தா மாட்டேன், செய்முறையும் சேர்த்து அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ ஒரு விஷ மருந்து கொடுக்கும்போது அந்த விஷத்தை முறிக்கிறதுக்கு மருந்து தெரியணும்.
அப்போ தான் வந்து அவன் வைத்தியன். சும்மா மருந்து கொடுத்துட்டு போயிட்டான்னா அதை முறிக்கிறது கொடுக்கலன்னா முடியாது. அதுதான் அதில் உள்ள ஒரு சிறப்பு. ஆக இதுதான் வந்து மாநில பிறவியில் வந்து உலகத்திலே சிறப்பான மருத்துவம்னு சொன்னால் அது சித்த மருத்துவம் மட்டும்தான். ஏன்னா நான் 50 வருஷம் அனுபவத்தில் சொல்கிறேன். 50 வருஷத்துக்கு மேலே நான் ஆய்வு பண்ணியிருக்கேன். நான் படிக்காத நூல்களே இல்லை. படிக்கலைன்னா அது பாவம் செஞ்ச நூல்கள் தான் சொல்லணும். அவ்வளோ நூலும் படித்து முடிச்சாச்சு. இருந்தாலும் இன்னும் சாதிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பொருளாதாரம் இல்லை, இடம் இல்லை. என்ன மூலிகை தோட்டம் வைக்கணும்னு ஒரு ஆசை. ஒரு 50 ஏக்கர் இருந்தால் வச்சுக்கலாம். உலக சிறந்த மூலிகையை கொண்டாந்து உற்பத்தி பண்ணலாம். மக்களுக்கு உதவுறது தானே. என்ன சொல்கிறது சித்த மருத்துவம்? பசி பிணி சாக்காடு மூலேருந்து விடுபடுறது தான் மூல காரணமே. சித்தனுடைய அடிப்படை கொள்கையே பசி பிணி சாக்காடு மூலேருந்து விடுபடுறது தான். இதுதான் சித்த மருத்துவத்தினுடைய ஆணி வேற. யாரும் முழு முயற்சியாக இறங்க முடியல. காரணம் வாழ்க்கை வந்து சூழல் அப்படி, சுற்றுச்சூழல் அப்படி இருக்குது. மனிதனுடைய பொருளாதாரம் வந்து ஆமாம், நம்மளுடைய பொருளாதாரமே ரொம்ப மோசமான பொருளாதாரம். இந்தியனுடைய பொருளாதாரம். சீனர்களோ மற்ற இனங்களும் பாருங்கள், டக்குன்னு ஒரு கடையை வச்சுருக்காங்க. தவப்பனோட தொழில் செய்யணும், வெளியே வச்சுருக்கான். அவன்கிட்ட வந்து ஒரு மாதிரி அவங்கள்ட்ட ஒரு பவர் இருக்குது. ஆனால் நம்மளுடைய பவர் இருந்தால் வியாபார தொழிலில் இருக்கிறதுனால அது வந்து ஆமாம், அதே தான். அவங்க வியாபார தொழில் மட்டும் இல்லை, ஆனால் அவங்களும் இப்போ வந்து தவப்பன் தொழிலில் கூட இப்போ எந்த சீனும் எடுத்துக்கிறது இல்லை. புதிய தொழிலுக்கு போயிடுறாங்க. தவப்பன் தொழிலெலாம் நான் சும்மா மடிஞ்சு வீணாக போயிடுது. எத்தனையோ இடங்களில் சீன மருந்து கடையெல்லாம் மூடிட்டாங்க. காரணம் பிள்ளைங்க வர மாட்டேங்குது. வேறு எதுவும் அதுக்கு போயிடுறாங்க. ஆமாம், இது அதில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் ஒரு உயிர் நாடியும் மற்ற வைத்தியத்தில் இல்லையே. மேல்நாட்டு மருத்துவம் பார்க்குறது தான் பெருமையாக இருக்கும். பெரிய பெரிய பில்டிங்கு, பெரிய பெரிய கருவிகள். ஆனால் இதில் உண்மையானது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் சொல்லக்கூடிய சித்த மருத்துவம், சீன வைத்தியம், இப்படி ஆயுர்வேதங்கள், இதுதான் வந்து உண்மையான உயிர் உள்ள வைத்தியங்கள். கெமிக்கல் அவங்க மேல்நாட்டுக்காரர்கள் வந்து ரசாயன முறையில் செய்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் நம்ம மருந்தை கொண்டு போய் வச்சுச்சா செய்கிறாங்க. அவங்க மூலம் நம்ம மருந்து தான். ரசாயன மருந்துக்கு பக்க விளைவு நிறைய. ஆமாம், இதுக்கு பக்க விளைவு இல்லை. ஆங்கில மருத்துவனுடைய தத்துவம் ஒன்று இருக்குது. ஒரு ஏரியாவில் ஒரு திருடனை பிடிச்சால் 9 திருடம் உற்பத்தி ஆகணும். ஒரு நோய்க்கு மருந்து கொடுத்தா பல நோய்கள் வரும்னு சொல்லி ஆங்கில மருத்துவத்தினுடைய தத்துவம். அது வந்து ஒரு வியாபாரம். அவங்க மருந்தை விற்கிறதுக்கும் அவங்களோட செயல்முறையை. ஆனால் அவங்கள்ட்ட என்ன ஒன்றுன்னா, கண்டுபிடிக்கிற ஒரு இடம், செய்கிறது ஒரு இடம், விற்கிறது ஒரு இடம், வாங்கி டாக்டர்கிட்ட வந்து சப்ளை கொடுக்குறாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, லைசன்ஸ் கொடுத்து டாக்டருங்க சப்ளை பண்ணுறாங்க. ஆனால் கண்டுபிடிக்கிற ஒரு இடம், செய்கிறது ஒரு இடம், விற்கிறது ஒரு இடம், ஒரு ஏஜெண்ட்டு. அது மூலியமாக இவங்க வாங்கி எல்லாத்தையும் சப்ளை. அவங்களோட மருந்தெல்லாம் பொது மருந்து. ஆமாம், ஆனால் அவங்க வந்து சொந்தமாக ஒரு டாக்டருக்கு மருந்துகள் செய்ய முடியாது, அது செய்ய தெரியாது. ஏன்னா கெமிஸ்ட்ரிக்கு மட்டும்தான் தெரியாது. அவன் வந்து என்ன மருந்து எத்தனை அளவு சேர்க்கணும், எந்தெந்த அளவில் சேர்த்தா அது சரியாக வரும்னு அவனுக்கு தான் தெரியும். ஆனால் மருந்து கொடுத்தா இந்த இடத்துல வேலை செய்யணும்னு ஒரு டாக்டருக்கு தெரியும். இப்போ இந்த இருதய நோய்க்கு மருந்து கொடுக்குறாங்கன்னா இருதய நோயில் போய் அது என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அது டாக்டர்களுக்கு ஆமாம், அது வந்து அங்கே பாடமே அது மாதிரி இருக்குது அவங்களுக்கு. ஆனால் அதே மாதிரி அவங்களால செய்ய முடியாது. நாங்கள் வந்து மருந்து வந்து நாங்களே தேடி, நாங்களே சுத்தப்படுத்தி, அது நாங்களே செய்து, நாங்கள் நோயாளியை நாடி பார்த்து கொடுக்குறோம். எங்களுக்கு இன்னும் மெனக்கெட்டு வேலை கூடுதலான எங்களுக்கு வேலை. அந்த அது என்ன சீக்கிரம் கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்தாப்புல நாங்கள் மருந்து செஞ்சு கொடுக்கணும். அது என்ன, ஒரு இப்போ ஆஸ்மாவுன்னு எடுத்துக்கிறேன், சுவாச காசம், மந்தார காசம், அதுக்கு வந்து ஆயிரக்கணக்கான மருந்துகள் சொல்லப்பட்டிருக்கு. எதை கொடுத்தா வெட்டுப்படும். ஏன்னா ஒவ்வொரு உடலமைப்பும் ஒவ்வொரு மாதிரியான தன்மை கொண்டது. இந்த வாத பித்த ஐயம் சொல்லக்கூடிய 3ல் மாறி மாறி வர்றதுனாலையும் மாறி மாறி ஒவ்வொரு உடலுக்கும் ஒவ்வொரு அதோட அவங்களுடைய மனநிலையும் பார்க்கணும், மைண்டை பார்க்கணும். ஆமாம், அந்த மைண்டுனால கூட சில நோய்கள் வந்து எவ்வளோ மருந்து கொடுத்தாலும் வேலை செய்யாது. இதுக்கு வந்து சைக்காலஜி மெடிசன் இங்கிலீஷில் சொல்கிறோம். நம்ம வந்து உளவியல் சம்மந்தப்பட்ட
மனோபாவங்கள் உள்ள மருந்துகள்னு சொல்கிறது. தமிழ் வைத்தியத்தில் சித்த மருத்துவத்தில் மனோபாவத்துக்காக அகத்திய சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த இந்த சைக்காலஜியை உளவியல் மருந்துன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் திருமூலர் எண்ணாயிரத்தில் பாடி வச்சுருக்காரு. யாருமே உலகத்தில் இது மாதிரி பாடவே இல்லை. மருந்துன்னா என்ன, அது எப்படி வேலை செய்யணும் சொல்கிறாரு. மருந்துன்னா எப்படி வேலை செய்யணும், அது அந்த மருந்து வந்து எதுக்கு உதவணும் சொல்கிறாரு. ஏன்னா அந்த பாடல் சொல்கிறாங்க, பாடல் வந்து யோசனை பண்ணி தான் சொல்ல வேண்டியது. அதாவது எண்ணாயிரம் வந்து அந்த நூல் இப்போ கிடைக்கல, தமிழகத்திலே கிடைக்கல. இந்த எண்ணாயிரம் திருமூலர் தேடி திகழ்ந்து அழையாத மாந்தனே எண்ணாயிரத்தில் பாடினேன் பார். எண்ணாயிரம் பாடல் எண்ணாயிரத்தில் பாடினேன் பார். தேடி அழைஞ்சி தெரியாதடா, எண்ணாயிரத்தில் பாடி எல்லாம் முடிச்சு வச்சுருக்க அப்படிங்கிறாரு. ஆனால் 300 பாட்டு தான் கிடச்சிருக்கு. அழிச்சிட்டாங்களா இல்லை அழிஞ்சு போச்சா என்ன தெரில அந்த ஓலைச்சுவடி. அதில் சொல்கிறாரு மருந்தனை, அதாவது மருந்தை பற்றி மருந்து நோயை குணமாக்கணுமா, அது விளக்கத்தை சொல்கிறேன். அதன் பிறகு உளநோயும் போகணுமா, உடல் நோயும் போகணுமா, உளநோயும் போகணுமா. இனி சாவு அவங்க வந்து சாகாமல் இருக்கணுமா அந்த மருந்தால். அதுதான் மருந்துங்கிறார். அதுதான் மருந்தான். அதாவது அது என்ன சொல்கிற இன்னொரு கட்டத்தில் இது நந்தி அருள் சரிதான்னு சொல்லிட்டு ஆதி மருந்தன்று விண்ணோர் மருந்தன்று வீர மருந்தன்று நந்தி அருள் செய்தான் அப்படிங்கிறாரு. நந்தி தான் சொல்லி கொடுத்தாரு. அதை நந்தீஸ்வரர் அழகாக சொல்கிறார். சொல்லிட்டு தான் இந்த பாடலை சொல்கிறாரு. ஒரு மருந்துன்னா நோயும் போக்கணுமா, உளநோயும் போக்கணுமா, இனி நோய் வராமல் இருக்கவும் மருந்து இருக்கணுமா, திருப்பி அந்த சாவையும் மறுக்கணுமா. இது சொன்னது யாரு? திருமூலர் எண்ணாயிரத்தில் போகர் என்ன சொன்னார்? போகருடைய இது வேறு மாதிரி. போகர் நிறைய சொல்லியிருக்காரு. போகர் இந்த சித்தனுடைய வரலாறுலாம் போகர் நூலில் தான் இருக்குது. போகர் 7000 தான் இருக்குது. போகரை வந்து ஒரு 50 புத்தகம் மேலே எழுதியிருக்காரு. கிடச்சிருக்கிறது கொஞ்சம் தான் இருக்குது. தேரையர் அவர் தான் இந்த மதிமேகத்தை பற்றி எழுதியிருக்காரு. மதிமேகன்னு சொன்னால் தமிழில் வந்து இனிப்பு நீர்னு சொல்கிறது நடைமுறையில். நீரினை விரித்து கூறுவானா, நீரினை அறுக்கல் ஒன்று வினைமுட்டு சுட்டுங்கிறாரு. வினை என்று சொல்கிறாரு. இந்த இதை இனிப்பு நீரை வினை என்று சொல்லிக்கிட்டு இருக்காரு. வினை என்று நிறைய நூல்கள் வாங்க, நிறைய நூல்கள் இருக்கார். தேரையருடைய அந்த மருத்துவ முறையை வச்சு தான் ஆயுர்வேதக்காரங்க வந்து இந்த எண்ணெயெல்லாம் செய்கிறாங்க, தைலம்னு சொல்கிறாங்களே. தேரையருடைய முறை தான் அவங்க கையாளுறாங்க இன்ன வரைக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து எண்ணெய் வாகடம் கிடையாது. இது ஆயுர்வேதத்தில் கிடையாதுங்களா. தேரையருடைய நூல் தான் அவங்க பயன்படுத்திக்கிருக்காங்க. தேரையர் வெண்பா, தேரையர் வந்து வாழ்க்கை நெறி, இந்த ஒவ்வொரு மனிதனும் என்னென்ன எப்படி செய்யணும், எப்படி உறங்கணும், என்ன சாப்பிட்டா அவனுக்கு நோய் இல்லாமல் இருக்கலாம், நோயில்லா விதின்னு அவர் தான் எழுதியிருக்காரு. நோயை தடுக்கிறது எழுதுகிற மருத்துக்களெல்லாம் பாட்டு வடிவமாக தான் எல்லாம் வந்து செய்யுள் தான். செய்யுள் படிக்கிறவங்க இப்போ உங்களுக்கு விளங்குமா? எனக்கு விளங்கும், உங்களுக்கு விளங்கும். நான் வந்து நிறைய விளக்க. இப்போ இந்த காலத்தில் படிக்கிற தமிழ் படிக்கிறாங்க, தெரியாது. நல்லா படித்தவங்களும் அந்த செய்யுள் விளங்குமா? தெரியாது. ஏன்னா என்ன சொல்கிறாரு, உம்பர் விந்துன்னு எழுதியிருப்பாரு, சல்லி வேறுன்னு எழுதிடுவாங்க, அப்புறம் வந்து ஆதி அந்தன்னு எழுதுவாங்க, இது நல்ல பாம்புன்னு எழுதுவாங்க. இதெல்லாம் நல்ல பாம்பு நல்லா படிச்சுக்கிட்டு வேணாங்க. இன்னொன்று சொல்கிறேன், காட்டு எருமை பால் கறந்துன்னு எழுதுவாங்க. பாட்டு எருமைன்னா காட்டு எருமை பால் கறந்து, காட்டு எருமைன்னா காட்டில் வேறு எருமையா இல்லையா, எருக்கன் செடிக்கு தான் காட்டு எருமைன்னு பேர். அதோடைய பால் சொட்டு சொட்டாக வடியும். அப்போ மருத்துவத்தில் வந்து நிறைய அதாவது குழு குறிகள்னு சொல்கிறேன், பரிபாஷை.